ஹலோ, யாரு? போனி டெயில் போட்டதால நான் பொறுமையா இருப்பேன் மட்டும் நினைக்காத. என்னோட பேரு டோனி. ஆனா போனி டெயில் போட்டதால என்னை எல்லாரும் போனின்னு கூப்பிடுவாங்க. ஒரு தடவை சொன்ன விஷயத்தை எனக்கு திரும்ப திரும்ப சொல்றது சுத்தமா பிடிக்காத விஷயம். உன்கிட்ட இருக்கிற அந்த சூப்பரான ஃபார்முலாவை கூட அதை வச்சுதானே நீ இஷ்டத்துக்கு மாறிக்கிட்டு இருக்க. அந்த ஃபார்முலாவை மட்டும் என்கிட்ட நீ கொடுத்தனா உன்னை நான் கோடீஸ்வரன் ஆக்குறேன். இல்லனா உன்னை மண்ணோட மண்ணாக்கிடுவேன். உன்ன மாதிரி ரவுடி பசங்களோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ என்ன பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோ. அந்த ஃபார்முலாவை மட்டும் நிச்சயமா உன்கிட்ட நான் கொடுக்கவே மாட்டேன். வெளியே யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. இப்ப நாம பிரச்சனை இல்லாம வெளியே கிளம்பிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக மிஸ்டர் கமீலியன் வந்துகிட்டு இருக்காரு. மிஸ்டர் கமீலியன் இவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவர் பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சதால அவரோட பேருக்கு முன்னாடி மிஸ்டர்ங்கிறது வந்து தானாவே உட்காந்துடுச்சு. அது எந்த மாதிரியான கண்டுபிடிப்பு சார்? அது என்னன்னா, கமீலியன் வந்து இந்த பச்சோந்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது தன்னோட நிறத்தை எப்படி மாத்திக்குதோ அந்த மாதிரி நம்மளோட மிஸ்டர் கமீலியன் ஒரு புதுவிதமான கேஜெட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அவர் தன்னை எந்த ஒரு பொருளா வேணாலும் மாத்திக்க முடியும். அவர் சோஃபாவா மாறலாம், ஃப்ளவர் பாட்டா மாறலாம், சேரா கூட மாறுவாரு. இந்த மாதிரி எந்த பொருளையும் தன்னை முழுசா மறைச்சுக்குவாரு. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், இவர் தான் மிஸ்டர் கமீலியன். இவரை பத்தி நான் முழுசா உங்ககிட்ட இப்பதான் சொன்னேன். அதோட நான் இவருக்கு நன்றிகளையும் தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஏன்னா இவருடைய பொன்னான நேரத்தை உங்களோட செலவிட அவர் முன் வந்ததுக்காக. அதோட இப்ப அவர் உங்ககிட்ட பேசுவார். தேங்க்யூ வெரி மச் பிரின்சிபல் சார். பசங்களா, ஒரு காலத்துல நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், நம்ம நாட்டுக்கு ஏதாவது நாம பண்ணணும், அது நம்ம நாட்டுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு. பசங்களா, மனுஷன் நினைச்சானா அவனால எதையும் சாதிக்க முடியும். வெறும் தன்னம்பிக்கை, உழைப்பு, அப்புறம் விடாமுயற்சி மட்டும் இருந்தா போதும். புரிஞ்சுச்சா? பசங்களா, ஒரு முக்கியமான வேலையை நான் மறந்துட்டு வந்துட்டேன். நான் உடனே கிளம்பணும். ஏதோ தப்பு நடக்குது, வாங்க போய் பார்க்கலாம். தேடுங்க, இங்க ஏதாவது ஒரு ரூபத்துல தான் மறைஞ்சிருப்பா. சோஃபா, சேர், டேபிள், ஃப்ளவர் வாஷ் எதா வேணாலும் இருப்பா. எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி அவனை பிடிச்சு கொண்டு வாங்க. இல்ல அவ்வளவுதான். மிஸ்டர் கமீலியனால எந்த பொருளா வேணாலும் ஈஸியா மாற முடியும். அங்க பாருங்க, இப்ப ஒரு ஃப்ளவர் வாஸா மாறி இருக்காரு. அநேகமா அந்த ரவுடி பசங்க இவரை கடத்த தான் வந்திருக்காங்க. நான் சொல்றது நல்லா கேளுங்க. சிவா, இந்த ஃப்ளவர் வாஸ் அதோட இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு பாரு. சார், நீங்க அசையாம அப்படியே இருங்க, அவங்க உங்களை பாத்துற போறாங்க.
பையா அந்த ஃப்ளவர் வாஸ் விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. டேய் இந்த பையன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அது கமிலின முதல்ல தூக்கிட்டு ஓடி போயிடலாம். சார், இப்ப நீங்க வெளியில வரலாம். அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ரொம்ப நன்றி தம்பி, இன்னைக்கு நீ என்ன காப்பாத்திட்டப்பா. அவங்க எல்லாரும் என்ன எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? நான் எப்படி என்னோட கெட்டப்ப டக்குன்னு மாத்திரன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுமா? நான் என்னோட இந்த கண்டுபிடிப்பை இந்த நாட்டுக்காக கொடுக்கணும்னு தான் பாடுபடுறேன். ஆனா அதுக்குள்ள அந்த ஃபார்முலாவை அவங்க திருட பாக்குறாங்களே, அது அவங்க கிட்ட கிடைச்சிருச்சுன்னா அவங்க தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் லட்டு சிங் சார் கிட்ட சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் சார். நீங்க என் போன் நம்பர் நோட் பண்ணுங்க. ஏதாவது தேவைன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. இந்தாங்க பாஸ், நீங்க கேட்ட அந்த சயின்டிஸ்ட் கமிலியன். ஹலோ மிஸ்டர் கமிலியன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் தான் போனி. உங்ககிட்ட போன்ல பேசின டோனி நான் தான். சரி டைமை வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வெளியே வாங்க. டக்குன்னு அந்த ஃபார்முலாவை என் கையில கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. மிஸ்டர் கமிலியன், இந்த ஒளிஞ்சு விளையாடுறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. வெளியே வாங்க. எனக்கு பொறுமைங்கிறது சுத்தமா கிடையாது. முட்டாள் பசங்களா, நீங்க ஒரிஜினல் ஃப்ளவர் வாஷ கொண்டு வந்திருக்கீங்க, சயின்டிஸ்ட் இல்ல. மிஸ்டர் கமிலியன் உங்களை நல்லா ஏமாத்திட்டான். சாரி சார், அந்த சின்ன பையன் தான் ஃப்ளவர் வாஸ் மாத்தி வச்சு எங்களை நல்லா ஏமாத்தி இருக்கான். அவன் இதுகிட்ட தான் போய் பேசினா. அதான் அந்த பையன். பாஸ், அவனை பையனை மட்டும் சொல்லாதீங்க பாஸ். சுத்தி அடிக்கிறான். எங்க எல்லாரையும் தூக்கி பந்தாடிட்டா. ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்குறீங்களா? அசிங்கமா இல்ல? மிஸ்டர் கமிலியன் அவர் வீட்டுல வச்ச தூக்குங்கடா. போங்க. சிவா, உனக்கு நம்பிக்கை இருக்கா நிச்சயமா அந்த ரவுடி பசங்க கமிலியன் வீட்டுக்கு வருவாங்கன்னு? எப்ப அவங்க எடுத்துட்டு போனது தப்பான ஃப்ளவர் வாஸ்னு அவங்களுக்கு தெரிய வருதோ அப்போ நிச்சயமா இங்க வருவாங்க. வாங்க பசங்களா, வாங்க. உங்களை மாதிரி ரவுடி பசங்களை வரவேற்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். லட்டு சிங் சார், அவங்க மிஸ்டர் கமிலியனோட ரூம் செக்யூரிட்டியை பிரேக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கமிலியனோட சிக்னல் கிடைச்சது நாமளும் உள்ள போகணும். ஹலோ சிவா, அவங்க திரும்ப வந்துட்டாங்கப்பா. நீங்க பக்கத்துல தானே இருக்க, சீக்கிரமா இங்க வா. நான் விண்டோ பக்கத்துல ஒரு சோஃபாவா மாறிடுறேன். ஓகே சார், நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். வாங்க லட்டு சிங் சார். ஹலோ அங்கிள், ஏதோ தேடுறீங்க போல. நீ மறுபடியும் வந்துட்டியா? சின்ன பையனா ஒழுங்கா வீட்டுல படுத்து தூங்க மாட்டியா நீ? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். வாங்க, சீக்கிரம் வாங்க. அதே யுடி, அந்த லேசர் லைட்டை மட்டும் டச் பண்ணாதீங்க. சீக்கிரம் வாங்க. விண்டோ பக்கத்துல இருக்கிற சோஃபா தான் மிஸ்டர் கமிலியன். இவங்களை மறுபடியும் ஏமாத்திடு. சாரி சார், நீங்க இங்க இருக்கீங்க
என்னன்னு எனக்கு தெரியாது. சாரி. டேய் உடனே அந்த சோஃபாவை தூக்குங்கடா. அந்த பொண்ணு உக்காந்தாலே அந்த சோஃபா இந்த முறை அவன் மாட்டிக்கிட்டான். தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. இந்த தடவையும் என்ன நீ தான் வந்து காப்பாத்திருக்க. இப்ப எப்படி வரன்னு பாரு. நான் போறேன் சார். மறுபடியுமா? சிவா, நான் அந்த ஃபார்முலாவை எக்ஸிபிஷன் ஹால்ல மறைச்சு வச்சிருக்கேன். வாங்க அதை உடனே எடுத்து போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். மறுபடியும் முட்டாளா திரும்பி வந்திருக்கீங்கடா. எங்க அந்த கமெலியன்? எங்க? நீங்க எடுத்துட்டு வந்தது ஒரிஜினல் சோஃபா. பாஸ், அந்த பையன் ரொம்ப திறமசாலியா இருக்கான். என்ன எதுக்குடா ஃபோன் பண்ண? என்ன எக்ஸிபிஷன் ஹால்ல தான் ஃபார்முலா இருக்கா? எல்லாரும் கூட வாங்க. மிஸ்டர் கமீலியன், என்னையா இந்த டிராப்லாம்? ரவுடிங்க அடி வாங்காம போலீஸுங்க இல்லையா அடி வாங்கி இருக்கோம். வலிக்குதே. அங்க பாருங்க, அந்த ஆள் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்திருக்கான். அவன் நிச்சயமா நம்ம பேசுறத கேட்டிருப்பான். உடனே எக்ஸிபிஷன் ஹாலுக்கு போய் அங்க இருக்கிற அந்த ஃபார்முலாவை காப்பாத்தணும். இந்த போனி போட்ட டோனிக்கு தேவையானது கிடைச்சிடுச்சு. ஃபார்முலா கிடைச்சிடுச்சு. பாஸ், அவங்க வந்துட்டாங்க. வாங்க போயிடலாம். இந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னா அதுக்கு போலீஸ் மனசு வச்சாதான் நடக்கும். நான் சொல்றது நல்லா கேளு. சார், பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். அவரை உடனே வீனசிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொண்டு போகணும். எங்க டிரைவர் கூட எங்கேயோ போயிட்டான் சார். இன்னொரு டிரைவர் வேதா சிட்டிக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் இந்த ஆம்புலன்ஸை டிரைவ் பண்ணி எப்படியாவது இந்த வேதா சிட்டிக்கு வெளியே மட்டும் கொண்டு வந்து விட்டுருங்க ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். நீங்க பண்ற இந்த உதவியால ஒரு உயிர் நிச்சயமா காப்பாற்றப்படும் சார். ஏன் முடியாது? இது எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம். வா போலாம். கான்ஸ்டபிளே, நீ இங்கேயே இருந்து சிவா வர்றதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இரு. நான் அந்த வண்டியை டிரைவ் பண்றேன். வா போலாம். கான்ஸ்டபிள் அங்கிள், இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் எங்க? அவர் ஆம்புலன்ஸ்ல இறக்கிட்டு ஒரு பேஷண்ட்டை வேதாஸ் நகரத்துக்கு வெளியே கொண்டு போய் விடுறதுக்காக வேகமா போயிட்டு இருக்காரு. அட, எங்க ஆம்புலன்ஸ் எங்க? யார் எடுத்துட்டு போனா? யாராவது ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க. கான்ஸ்டபிள் அங்கிள், அந்த திருட்டு பசங்க ஆம்புலன்ஸ்ல தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லட்டு சிங் சாரை ஏமாத்திட்டாங்க. நீங்க பின்னாடியே வாங்க. மேல என்ன விழுந்ததுன்னு போய் பாரு போ.
பையன் வந்துட்டான். அந்த பையன் சைக்கிள் மேலேயே வந்துட்டான் பாஸ். நான் வீட்டுக்கு போறேன் பாஸ். எனக்கு வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கு பாஸ். லேட்டா போனா பொண்டாட்டி திட்டுவா. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் பாஸ். எனக்கு லீவு கொடுங்க. இப்படி வளர்ற ஒரு சின்ன பையனுக்கு போய் பயப்படுறியா? அப்படி அந்த பையன் கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நானே பாக்குறேன். ஓ, நீதான் அந்த பையனா? எங்க ஆளுங்க உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அட யார் அது மேல என்னையா பண்றீங்க? என்னால நிம்மதியா வண்டியை கூட ஓட்ட முடியல. சிவா, என்னோட பேரு சிவா. இந்தாங்க உங்க ஃபார்முலா. ஒரு ஃபார்முலாக்காகவா இப்படி அனுப்பிங்க? இது ரொம்ப மோசம். அதுவும் ஒரு சின்ன பையன் புரட்டி எடுக்கிறான் சார். என்னோட ஒட்டுமொத்த மானமும் மண்ணோட மண்ணா போச்சு. இனி என்னோட ஆளுங்க எனக்கு எப்படி சார் மரியாதை கொடுப்பாங்க? சிவானி உண்மையிலே ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். எனக்கு இல்லையா? நானும் தான் உங்களுக்காக உதவி செய்ய வந்து எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சேன் தெரியுமா? குறிப்பா அந்த டோர் ட்ராக், அது இதோ இன்னும் இங்க மண்டை உச்சியில வலிக்குது.